ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிமெயில் பாஸ்வேர்டு, உங்களோட மெயில் பாஸ்வேர்டு உங்களுக்கு மறந்து போயிடுச்சா, அதை எந்த ஒரு வெரிஃபிகேஷன் கோடும் இல்லாமல் நீங்கள் மாற்றிக்கலாம். அதை சிம்பிளாக எப்படி ரெக்கவரி பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஜிமெயில் பாஸ்வேர்டு சேஞ்ச் அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். இது மாதிரி வந்துடும். சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி கொடுங்க. இங்கே இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட மெயில் ஐடி காட்டும். இந்த இடத்துல குட்டியாக ஒரு ஆரோ மார்க் காட்டும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியூ பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 காட்டும். ஸோ இந்த இடத்துலையும் உங்களுக்கு இப்போ என்ன பாஸ்வேர்டு வைக்கணும்னு தோணுதோ அந்த பாஸ்வேர்டை வச்சுக்கோங்க. இதில் ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், நம்பர், சிம்பிள் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸை கொடுத்து ஒரு 8 கேரக்டர் உள்ள பாஸ்வேர்டை போட்டுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த மாதிரியான ஒரு பாஸ்வேர்டை போட்டு காமிச்சிருக்கேன். இதில் கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், சிம்பிள், நம்பர்ஸ் இது இருக்குது. நீங்கள் அட்டை முன்னாடி கூட போட்டுக்கலாம், இல்லை பின்னாடி கூட போட்டுக்கலாம். ஆனால் இது 4மே மிங்கிள் ஆகி வர மாதிரி ஒரு பாஸ்வேர்டு இருக்கணும். நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த மாதிரி போட்டு காமிச்சேன். நீங்கள் உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு பிடிச்சிருக்கோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் உங்களோட பாஸ்வேர்டை கொடுத்துட்டு சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணணும். உங்களுக்கு சேஞ்ச் பாஸ்வேர்டு பண்ணணுமா அப்படின்னு சொல்லி இதில் உங்களோட மெயில் ஐடி எந்தெந்த டிவைஸ்லலாம் ஓப்பனில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் காட்டும். எத்தனை டிவைஸில் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்களோ அத்தனை டிவைஸையுமே காட்டும். ஸோ இது எல்லாத்துலேயுமே அந்த பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணணுமான்னு கேட்கும். இதில் நீங்கள் சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு பாஸ்வேர்டு சேஞ்ச் ஆகிடுச்சு. பாஸ்வேர்டு சேஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லிங்கிற மெசேஜும் உங்களுக்கு கிடைச்சிடும். உங்கள் மெயில் பாஸ்வேர்டு மறந்து போயிடுச்சு அப்படின்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட மெயில் ஐடி பாஸ்வேர்டை மாற்றிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக அதுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீம் மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களுமே பைமோட் ஷாப் அப்ளிகேஷன்ஸில் அவைலபிளாக இருக்குது. குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக கொடுக்குறாங்க. காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா மற்ற வெப்சைட்டோட கம்பேர் பண்ணும்பொழுது அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்குறாங்க. பைமோட் ஷாப் அப்ளிகேஷன்ஸோட லிங்க் இதுதான். இந்த லிங்க்கை வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான பொருட்களை பைமோட் ஷாப் அப்ளிகேஷன்ஸில் பர்ச்சேஸ் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.